வங்கக்கடலில் நிலவி வந்த ஃபெஞ்சல் புயல் கரையை கடந்து வருகின்றது. ஃபெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியுள்ள நிலையில் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. கரையை கடக்க தொடங்கிய ஃபெஞ்சல் புயலால் சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். கரையை கடக்க தொடங்கியது ஃபெஞ்சல் புயல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மின் விநியோகமும் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க ராஜகுமரன். எதிர்பார்க்கப்பட்டபடி ஃபெஞ்சல் புயலானது ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷமான காற்றுடன் கரையை கடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஓரிரு மணி நேரங்கள் இந்த நிகழ்வு முடிவடைவதற்கு ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு புயல் கரையை கடப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேர செயல்பாடு. அந்த புயலினுடைய முன்பகுதி வர வேண்டும், புயல் கண் வர வேண்டும், புயல் கண் சுவர் பகுதி வர வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு 6 நிலைகளாக அந்த புயல் கரையை கடக்கும். 5-6 நிலைகளாக. இந்த சூழலில் தான் 5:30 மணி முதலே தரைப்பகுதியை தொட்டிருக்கின்றது இந்த ஃபெஞ்சால் புயல் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக புதுச்சேரிக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் இந்த புயல் கரையேறி இருப்பதையும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேர நிகழ்வாக இந்த ஃபெஞ்சால் புயல் கரையேறக்கூடிய நிகழ்வு இருக்கும் என்பதை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் அனைத்து பகுதிகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலோரங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்துவதற்கு வாகனங்களுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. ஆங்காங்கு காவல்துறையினர் நின்று பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். தேவையின்றி வரக்கூடிய வாகனங்களை அனுப்பக்கூடிய பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய இந்த சாரல் மழையுடன் கூடிய புயல் காற்று வீசி வருகின்றது. புயலை பொறுத்தவரை மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். அதன்படி சென்னையை பொறுத்தவரை 70 கிலோமீட்டருக்கும் கூடுதலான வேகத்துடன் காற்று வீசி வருகின்றது. மரங்களை முறித்து போடக்கூடிய அளவிற்கு சென்னையினுடைய பட்டினப்பாக்கம், பெசன்ட் நகர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலும் காற்று வீசி வருகின்றது. பட்டினப்பாக்கத்தில் எல்லாம் சில வீடுகளுடைய மேற்கூரை பெயரக்கூடிய அளவிற்கு காற்றினுடைய தாக்கம் இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். வெளிப்பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த பனையூர் உள்ளிட்ட இடங்களிலும் காற்றினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கின்றது. மாமல்லபுரம் வரை இருக்கக்கூடிய கோவளத்தை ஒட்டிய அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் ஃபைபர் படகுகள் கிட்டத்தட்ட 1000 கணக்கில் இருக்கும். கோவளம் உள்ளிட்ட அந்த கடற்கரைகளில் அந்த படகுகள் எல்லாம் ஒன்றோடொன்று மோதியபடி இருக்கின்றன. இந்த நிலையில் தான் காற்றின் தீவிரம் தொடர்ந்து அதிகரித்த வகையில் இருக்கும் சூழலில் அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்திற்கு மழையினுடைய தாக்கமும் இருக்கும் என்பதை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரை சென்னையில் மழையின் தாக்கம் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். என்றாலும் சென்னையை பொறுத்தவரை தற்பொழுது ஒரு அதிதீவிர தரை காற்று சென்னையினுடைய தரைப்பகுதியை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் மழைப்பொழிவு இல்லை. பிற இடங்களில் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் மழை பதிவாகி கொண்டிருக்கின்றது. கடலூர் மட்டுமில்லை, கடலூரை ஒட்டி இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்திலும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய ஒரு சில பகுதிகள், சேலம் மாவட்டத்தினுடைய ஒரு சில பகுதிகள் வரை, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சில பகுதிகளிலும் கூட கணிசமான அளவிற்கு மழைப்பொழிவை இந்த புயல் தந்து கொண்டிருக்கின்றது. பெங்கால் புயல் கரையேறக்கூடிய நிகழ்வு தொடங்கி கடந்த ஒரு 2 மணி நேரமாக பலத்த காற்றுடன் இந்த புயல் கரையை கடந்து கொண்டிருக்கின்றது. சென்னையினுடைய புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய கடற்கரை தொடங்கி புதுவை வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே மரக்காணம் உள்ளிட்ட இடங்களிலெல்லாம் இந்த புயல் கரையை கடந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகின்றது. புயலினுடைய மையப்பகுதி மரக்காணமாக இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகின்றது. வானிலை ஆய்வு மையம் தன்னுடைய அடுத்தடுத்த அறிவிப்புகளில் அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்வார்கள். இதற்கு முன்பாக சென்னையை ஒட்டி பல்வேறு புயல்கள் கரையேறி இருந்தன. குறிப்பாக இதே மாமல்லபுரத்தை ஒட்டிய பகுதியிலே சில புயல்கள் கரையேறி இருந்தன. அப்பொழுது எவ்வாறு மாண்டஸ் உள்ளிட்ட புயல்களின் பொழுது காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததோ அதே போன்ற ஒரு தாக்கத்துடன் தற்பொழுது இந்த ஃபெஞ்சால் புயலும் தன்னுடைய தீவிரமான புயல் காற்றை தரைப்பகுதி வழியாக எடுத்து செல்கின்றது. மீனவர்களுடைய படகுகள் ஒன்றோடொன்று மோதியபடி இருக்கின்றன. அந்த அளவு கோவளம் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. இந்த புயல் காற்றை பொறுத்தவரை 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் கண்டிப்பாக வீசும் எனவும் இடையிலேயே 90 கிலோமீட்டர் வேகத்தை கூட இந்த புயல் காற்று தொடக்கூடும் என்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். ராஜகுமரன், இணைப்பிலே இருங்க, உங்களை தொடர்பு கொள்கின்றோம்.